என்னது தெற்கு வங்கக்கடல்ல புயல் உருவாயிருக்கா? என்னன்னு முழுசா சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. விஷயம் என்னன்னா, கடந்த சில நாட்களாவே வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைஞ்சிருக்கு. தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 5% அதிகமா பதிவாகியிருக்கு. சென்னையில மழை குறைவாகவே பதிவாகியிருக்கு. இந்திய கடல் பகுதிகளில் 3 சுழற்சிகள் காணப்படுது. அந்தமான், குமரிக்கடல், அரபிக்கடல் ஆகிய பகுதிகளில் நிலவும் இந்த 3 சுழற்சிகளும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. மலாக்கா ஜலசந்தி அதனை ஒட்டி உள்ள தெற்கு அந்தமான் கடல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருது. அடுத்த 48 மணி நேரத்துல தெற்கு வங்கக்கடல்ல புயலா வலுப்பெற வாய்ப்பு இருக்கு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்துல தீவிரமடையும்னு அறிவிச்சிருக்காங்க. டெல்டா மாவட்டங்கள்ல நாளை கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி தென்காசி மற்றும் நெல்லையில நாளை கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. நவம்பர் 24 மற்றும் 26ல சூறாவளி காற்று 35 கிலோமீட்டர் வேகம் வீசு என்பதால மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேணாம்னு அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த தொகுப்பை கடைசியோட பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.